மகாபெரிவா பால பருவத்தில் இருந்தபோது நிகழ்ந்த ஒரு அற்புதம். அப்போல்லாம் ஒரு திரை போட்டிருக்கும். திரைக்கு இந்த பக்கம் சுவாமிகள் இருப்பார், அந்த பக்கம் பக்தர்கள்லாம் வந்து சுவாமிகள்கிட்ட வந்து பிரசாதம் வாங்கின்னு போயின்னு இருப்பார். அப்படி ஒரு நாள் சுவாமிகள் பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு அம்மா வந்து சுவாமிகள்கிட்ட பிரசாதம் வாங்குவதற்கு கையை நீட்டுகிறார். சுவாமிகள் தன்னோட அணுக்கத் தொண்டரை கூப்பிட்டு, இந்த அம்மாவை வந்து தள்ளி போக சொல்லு, பிரசாதம் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது என்று கூறுகிறார். உடனே அணுக்கத் தொண்டரும் அந்த அம்மாவிடம் வந்து, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியாதாம், சுவாமிகள் அவங்கள வந்து அந்தாண்ட போக சொல்கிறார் என்று கூறுகிறார். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, திகைச்சு போயிட்டாங்க. எனக்கு சுவாமிகள் பிரசாதம் கொடுக்கலையா? அப்போ நான் பாவியா? நான் என்ன பாவம் செய்தேன் என்று புலம்புகிறார். அணுக்கத் தொண்டரும் அவரிடம் வந்து இந்த அம்மாவின் நிலைமையை எடுத்து கூறுகிறார். அதற்கு சுவாமிகள் சொல்லுகிறார், அந்த அம்மாவிடம் கூறு, அந்த அம்மாவுக்கு விருத்தி, அதாவது சுப விருத்தி, தீட்டு, என்னால் வந்து பிரசாதம் கொடுக்க முடியாது, அதனால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் என்று கூறுகிறார். அவரும் அணுக்கத் தொண்டரும் அந்த அம்மாவிடம் வந்து, அம்மா உங்களுக்கு விருத்தியாம், சுப தீட்டு, அதாவது உங்கள் மகனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுவாமிகள் கூறுகிறார் என்று கூறினார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்தபடியே சுவாமிகள் இருக்கிற திக்கை பார்த்து ஒரு பெரிய நமஸ்காரம் செய்துவிட்டு மிகவும் சந்தோஷத்துடன் தன் வீடு நோக்கி புறப்பட்டார். இதில் என்ன உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா, எங்கேயோ வந்து குழந்தை பிறந்திருக்கு இந்த அம்மாவோட பையனுக்கு, அது எப்படி சுவாமிகளுக்கு தெரிந்தது? அதுதான் சுவாமிகளுக்கு அம்பாள் கொடுத்த அனுகிரகம்.